வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் 4-5 கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் 5 கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாத ராசி பலன்களில் 12 ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ குருபியோ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா. எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு பிப்ரவரி மாதம் 2026 மாத ராசி பலன்களை நாம் முதலில் மேச ராசியிலிருந்து முதலில் கிரக நிலைகளை தெரிந்து கொள்வோம். அப்புறம் நம்மளுடைய பலாபலன்களை பார்ப்போம். இந்த விசுவாவசு வருடம் உத்தராயணம் பிறந்திருக்கிறது. உத்தராயணத்தில் ஹேமந்த ருதுவில் மகர மாதமானது பிப்ரவரி மாதம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் கலந்து வரும். இந்த ஆண்டின் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் மேசராசிக்கு விரயத்திலே சனி பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்திலே குரு வக்கரமாகத்தான் இருக்கிறார். 11இல் ராகு, 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருப்பது வெகு சிறப்பு. 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதியே செவ்வாயுடன் அவர் 3-6 கூடிய புதனுடன் சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரத்தில் தொய்வு நிலையை கொடுப்பார். இருந்தாலும் மற்ற கிரகங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் இப்படி சாதகமான பலன்களை தரும். ஒரு 60% சாதகமான பலன். மாத தொடக்கத்திலிருந்து நிதி சிக்கல்கள், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வருமான ஆதாரங்கள் படிப்படியாக உருவாகும். அதே போல் பல மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கடினமான எஃபர்ட் நீங்கள் போட வேண்டியது வரும். மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வேலை உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாகத்தான் அமையும். அதனால் வருமானத்தை ஈட்டுவதில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது. சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது, தனம் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன்மையை தரும். மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்த நீங்கள் அனுசரித்து போக வேண்டும். அதாவது மேசராசிக்கு குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே போல உங்கள் கடின உழைப்பு வெற்றியை தரும். அதனால் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற செவ்வாயும் புதனையும் பார்வையிடுவதனால் மேசராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதனையும் அவர் செவ்வாய் ராசி அதிபதியும் அட்டமாதிபதியும் பாக்கியத்தில் ஏறி சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறதுனால் தொழிலில் கடுமையான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்த அறிவு விருத்தி அடையும். சில பதட்டமான சூழல்கள்லாம் ஏற்படும். கடினமாக உழைக்க வேண்டியது வரும். அப்படி உழைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் வெற்றியை பெற முடியும். காதல் உறவுகளில் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு சில தாழ்வு மனப்பான்மைகள்லாம், தவறான புரிதல்கள் எல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் திருமண உறவுகள் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் திருமண உறவை வலுப்படுத்தும். அதனால் மாணவர்கள் சவாலான நேரங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அலட்சியம் இல்லாமல், அசால்ட்டுத்தனம் இல்லாமல் கல்வியில் முழு கவனமும் செலுத்த வேண்டும். விளையாட்டுகளில்
விளையாடுகின்ற பொழுது கைகால்களில் அடிபடுவதற்கும் சிராய்ப்புகள் ஏற்படுவதற்கும் தோள்பட்டைகளில் வலியும் வேதனைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனியின் 3, 7, 10 பார்வை மேசத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் விழுகுது. கிரக சஞ்சாரங்களும் சனியினுடைய பார்வைகளும் மொத்தத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சில வெற்றிகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் ஏதோ நீண்டகால பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் உங்கள் சமூக வட்டம் விரிவடையும். மற்றவர்கள் மீதான உங்கள் அன்பும் அரவணைப்பும் காதலும் ஒருவரை ஒருவர் இழுத்து கொள்ளும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நற்பெயருக்காக போட்டியிடுவதாக அமைந்துவிடும். சகோதரோட உறவுகள் சுமூகமாக இருக்கும். நீங்கள் சகோதரிகள் விருந்து அன்பை பெறுவீர்கள். இந்த மாதம் ஆரோக்கியம் கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்கும். 12ஆம் வீட்டின் சனியின் நிலை கண்களில் நீர் வடிதல், கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். செவ்வாய் தொடக்கத்தில் 10ஆவது வீட்டில் ஆரம்பத்தில் உச்சம் பெற்று விடுவார். உச்சம் பெற்று பின்னர் 11ஆவது வீட்டுக்கு செல்வதால் உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழல்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கால் வயிற்று பிரச்சனைகள் வரும். அதனால் காது நோய்கள் ஏற்படலாம். அதனால் விழிப்புடன் இருக்கணும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை கோவிலில் சிவப்பு மாதள பழத்தில் துர்க்கைக்கு மாலை கட்டி போடலாம். முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்ய இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால், மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள், அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். வேலை, அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை, அது செவ்வாய் அதிபதி. ரிஷபம்னா சுக்கிரன், நல்லா கவனிச்சுக்கணும். மிதுனம்னா புதன்கிழமை, கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை, இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் கன்னி புதன்கிழமை, துலாம் வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் செவ்வாய்க்கிழமை, தனுசு வியாழக்கிழமை, மகரம் கும்பம் அது சனிக்கிழமை. அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை. அப்போ 9 கோள்களும் வந்துருச்சு. அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க. அதுவே ஜோதியாக மாறும். காரணம் என்ன என்றால், தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது. அதே போல்தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள். விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.